Hi student, in the video நம்ம 12th standard computer science chapter 5 Python variables and operatorsல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டீடைல் கொஸ்டின், அதாவது ஃபர்ஸ்ட் டீடைல் கொஸ்டினே இதுதான். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத எழுத போகிறீங்க. பட் இருந்தாலுமே ஸ்கிரிப்ட் மோடுனா என்னன்றதை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எழுதுறீங்க. அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட பைத்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மோடு இருக்குது. ஒன்று வந்து இன்டராக்டிவ் மோட், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோட். இன்டராக்டிவ் மோட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனுக்கும் இஃப் யூ கெட் அவுட்புட். ஓகே, ஸோ அது பேர் வந்து பார்த்தோன்னா இன்டராக்டிவ் மோட். ஸோ இதில் நம்ம இன்டராக்டிவ் மோட் பற்றி பார்க்க போகிறது இல்லை. வி ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் த ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இப்போ இன்டராக்டிவ் மோடுனா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பைத்தான் ஓப்பன் பண்ணுறீங்க. எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னா, சிஸ்டமில் ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு பைத்தான் உங்களுக்கு என்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது 3.7.2 நான்லாம் அந்த வெர்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கூல்ஸ்லையுமே வந்து அந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க, 3.7.2. ஸோ அந்த வெர்ஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடிஎல்இ பைத்தான் ஐடிஎல்இ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.7.2 ஷெல்லுன்னு இருக்கும். ஓகே, ஸோ 3.7.2 ஷெல் அப்படின்னு இருக்கும். பைத்தான் 3.7.2 ஷெல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் இருக்கும் பாருங்கள். ஸோ கிரேட்டர் தன் சிம்பிள் மாதிரி 3 சிம்பிள் இருக்கும். ஓகே, ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் பண்ணுவீங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரிண்ட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்படின்னு கொடுத்துட்டு இந்த சிம்பிள் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்பிரிட்டர் ரெடி. இன்டர்பிரிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கமெண்ட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த லைனை கொடுக்குறீங்க பிரிண்ட்டு. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு வந்து பார்த்தா என்ட்ரு கொடுத்த உடனேவே இந்த லைனுக்கான அவுட்புட் உடனே வந்துருச்சு பாருங்கள், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கொஸ்டின் இருக்குது. அதில் ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர், அதாவது இன்டராக்டிவ் மோட். ஓகே, ஸோ இன்டர்பிரிட்டர் வந்து ஒரு லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ x = 10 இதுக்கு ஒன்றும் அவுட்புட் வராது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்டர்பிரிட்டர் ரெடியாக வந்து நிற்கிது பாருங்க. y = 20 மறுபடியும் இன்டர்பிரிட்டர் ரெடியாக வந்து நிற்கிது. z = x + y மறுபடியும் இன்டர்பிரிட்டர் ரெடியாக வந்து நிற்கிது. எங்கே பிரிண்ட்டுன்னு இருக்குதோ அதுக்கு அடுத்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ஸ்கிரிப்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லில் பண்ண மாட்டோம். பைத்தான் 3.7.2 ஷெல்லுன்னு இருக்குது பாருங்கள், ஷெல்லில் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே ஃபைலுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஃபைல்னு ஒன்று வரும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்டைட்டில்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு இதே மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now we will see this. Script mode programming is used to create and edit a Python source file. Python source file அப்படின்றது என்னன்னா Python coding. ஓகே, Python program code. ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சூஸ் ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைலை கிளிக் பண்ணணும். ஆர் ஷார்ட்கட் என்னென்னா Ctrl+N பைத்தான் ஷெல் விண்டோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லில் ஃபைலை கிளிக் பண்ணணும். ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைல் அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கே எல்லாத்துக்குமே பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைலை கிளிக் பண்ணுறீங்க. ஃபைலை கிளிக் பண்ண நியூ ஃபைல் ஃபஸ்ட்டே இருக்கும். ஓகே, இல்லைனா Ctrl+N ப்ரெஸ் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டுன்னு போட்டிருக்கும். ஓகே, எஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒயிட் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் கோடிங்கை டைப் பண்ணணும். ஓகே, அதிலலாம் அந்த இன்டர்பிரிட்டர் ரெடி, அந்த கிரேட்டர் தன் சிம்பிள் 3 தடவைலாம் காமிச்சிருந்தீங்கன்னா அது மாதிரிலாம் வரவே வராது. ஓகே, ஸோ அதை பார்க்கலாம். இல்லை பாருங்கள்,
ஷெல் விண்டோவில் போயிட்டு நீங்கள் ஃபைல் நியூ ஃபைல் கொடுத்துட்டீங்க, இல்லைனா ப்ரெஸ் கண்ட்ரோல் என் கொடுத்தா உங்களுக்கு வந்து அன்டைட்டில் blank ஸ்கிரிப்ட் எடிட்டர் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன் ஒரு blank ஸ்க்ரீன் வந்து வரும். அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டைப் த ஃபாலோயிங் கோட் இன் த ஸ்கிரிப்ட் எடிட்டர். அந்த பிளாங்கான பிளேஸில் உங்களோட கோடிங்கை என்டர் பண்ணணும். ஓகே, A is equal to 10, B is equal to 20, C is equal to A plus B, print C is equal to டபுள் கோட்ஸ் கமா சி. ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதை டைப் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் ஃபைல், அதே ஃபைலில் போயிட்டு சேவை கிளிக் பண்ணணும். ஓகே, சேவை கிளிக் பண்ணணும், இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் அப்படின்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேமும், ஓகே, டைப் ஃபைல் நேம் இன் ஃபைல் நேம் பாக்ஸ், அதில் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .py, ஏன்னா இது பைத்தான் இல்லையா, அதனால வந்து .py. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமுக்கு எப்படி பேர் கொடுப்பீங்க, ஏதோ ஒரு பேர் .cpp அப்படின்னு கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இது பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணுறதுனால ஃபைலோட பேர் கொடுத்துட்டு, இப்போ ஃபைலோட பேர் வந்து டெமோன்னு வச்சுக்கோமே. ஓகே, demo.py, demo.extension py. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணணும். ஸோ இந்த பேரை கொடுத்த பிறகு சேவ் பட்டனை கிளிக் பண்ணணும். சேவ் பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் சேவ் ஆகிடும். ஓகே, சேவ் ஆன பிறகு இங்கே அன்டைட்டில்னு இருக்கு இல்லைங்களா, ஓகே, அது என்னென்னு மாறிடும் அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேர் அந்த இடத்துல மாறிடும், டெமோன்னு மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டீங்க. சேவ் பண்ணிட்டு இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸிக்யூட்டிங் சூஸ் ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ரன் மாடியூலில் கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு ஷார்ட்கட் கீ வேணும் அப்படின்னா ப்ரெஸ் F5. F5ன்றது எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ப்ரோக்ராம் ஷார்ட்கட் கீ. ஓகே, ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 1 மார்க், இது 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸில் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம், ஷெல் விண்டோவில் ஃபைலில் போய் நியூ ஃபைலை கிளிக் பண்ணோமா. ஓகே, நியூ ஃபைலை கிளிக் பண்ணோடனே அன்டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு blank பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சா, அதில் நீங்கள் கோடிங்கை டைப் பண்ணிங்களா. எஸ், ஸோ இங்கெல்லாம் ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்டு இந்த பைத்தான். ஓகே, ஸோ ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடித்த பிறகு சேவ் பண்ணுறீங்க. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன, ஃபைலில் போயிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், இல்லைனா கண்ட்ரோல் எஸ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் அஸ் டைலாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும். இதான் அந்த சேவ் அஸ் டைலாக் பாக்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபைல் நேம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைல் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் இங்கே வந்து டெமோ அப்படின்னு இருக்குது, demo1 இருக்குது, demo1.py. எக்ஸ்டென்ஷன் வந்து pyன்னு கொடுக்கணும். நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா அந்த இடத்துல பிளர்டாக இருக்கா, அதனால் நான் பக்கத்தில் எழுதுகிறேன். demo1 டாட் பக்கத்தில் எழுதணும், ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது, py கொடுத்துட்டு ஓகே, இங்கே கீழெல்லாம் நீங்கள் எதுவும்லாம் டைப் பண்ண வேண்டாம், இதை மட்டும் கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு இங்கே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே, உங்கள் ஃபைல் சேவ் ஆகிடும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெனூஸ் இருக்குல்ல, அதில் ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ரன்னில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரன் மாடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இல்லைன்னா அதோட ஷார்ட்கட் கீ F5. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும். இங்கே பாருங்கள், சம் இஸ் ஈக்குவல் டு, அங்கே வந்து பார்த்தா வேல்யூஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து உங்கள் புக்கில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 100 350 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் பாருங்கள், ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 350, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 450 கிடைக்கும். ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு A + B, ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 350. ஓகே, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 450ன்ற ஆன்சர் கிடைக்கும். இங்கே என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், டி சம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரிண்ட் ஆகணுமா. பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சியோட வேல்யூவில் என்ன இருக்குது, 450 இருக்குது. ஓகே, அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், த சம் இஸ் ஈக்குவல் டு இப்படி இருந்துச்சு அப்படின்னா சின்றது வேரியபிள். ஓகே, அது உள்ள என்ன வேல்யூ இருக்குது, 450, அந்த 450 அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன வேல்யூ வரும் அப்படின்னா த டபுள் கோட்ஸ் என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும், சம் ஈக்குவல் டு, இதான் டபுள் கோட்ஸில் இருக்கிறது. அப்புறம் பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னா சினா சி பிரிண்ட் ஆகாது, சியில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். சியில் என்ன வேல்யூ இருக்குது, 450, அந்த 450 தான் பிரிண்ட் ஆகும். இதான் உங்களுக்கு அவுட்புட்.
ஓகே த சம் இஸ் ஈக்குவல் டு 450. இந்த டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது சி பிரிண்ட் ஆகாது. சியில் என்ன வேல்யூ இருக்குது 450 இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகே திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் கொஷின் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் கூட. இது தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.